மக்களவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களும் அவர்களுக்கு ஆதரவாக அரசியல் கட்சி தலைவர்களும் பம்பரமாய் சுழன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். பரோட்டா போட்டுக் கொடுத்தும் டீ போட்டுக் கொடுத்தும் பாடல்கள் பாடியும் வேட்பாளர்கள் டிசைனாக வாக்காளர்களை கவர்ந்து வாக்கு சேகரித்து வருகின்றனர். திருச்சியில் மதிமுக வேட்பாளர் துரை வைகோவை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். திருவெரும்பூர் அருகே உள்ள காட்டூரில் வாக்கு சேகரித்த போது தீப்பெட்டி சின்னம் என்பதை மறந்து உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்கு கேட்டார். அங்கு கூடியிருந்தவர்கள் தீப்பெட்டி என கூச்சலிட்டவுடன் சுதாரித்துக் கொண்ட உதயநிதி, நான் தவறு செய்தாலும் நீங்கள் தெளிவாக இருக்கிறீர்கள் என்றும் நீங்கள் தெளிவாக இருக்கிறீர்களா என சோதனை செய்தேன் என்றும் கூறி சமாளித்தார். இந்த சாதனைகள்லாம் தொடரணும்னா வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்க வாக்குச்சாவடிக்கு போய் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும். பண்ணுவீங்களா? நாம இவ்வளவு நேரம் மன்னிச்சிருங்க, நம்முடைய கூட்டணி சின்னம் தீப்பெட்டி சின்னத்தில் நான் தப்பு பண்ணாலும் நீங்க தெளிவா இருக்கீங்க. நான் உங்களை செக் பண்ணேன், நீங்க எல்லாம் தெளிவா இருக்கீங்களான்னு பார்த்தேன். ஆரணி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் தரணிவேந்தனை ஆதரித்து வந்தவாசி சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் சோரப்புத்தூர், கண்டவரப்பட்டி, கூத்தம்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் செய்தார். அப்போது அங்குள்ள செங்கல் சூளைக்கு சென்ற அவர் சூளையின் மீது ஏறி செங்கல்களை அடுக்கி வைத்து பெண் தொழிலாளர்களிடம் வாக்கு சேகரித்தார். காஞ்சிபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் செல்வத்தை ஆதரித்து செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றிய பகுதிகளில் அமைச்சர் தாமோ அன்பரசன் பரப்புரை மேற்கொண்டார். பிரச்சார வாகனத்திற்கு முன் குதிரைகள் ஊர்வலமாக சென்றன. மேலும் அமைச்சர் மற்றும் வேட்பாளருக்கு கிரேன் மூலம் 200 கிலோ எடை கொண்ட 25 அடி ரோஜாப்பூ மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நாகை தொகுதியில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வை செல்வராஜ் கீழ்வேளூர் பகுதியில் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். திறந்தவெளி வாகனத்தில் நின்றவாறு தேவூர், ராதாமங்கலம், இருக்கை, வெண்மணி, அனக்குடி, மணலூர், ஆந்தக்குடி உள்ளிட்ட இடங்களில் பரப்புரை மேற்கொண்டார். பிரச்சாரத்திற்கு செல்லும் இடங்களில் எல்லாம் கிராமிய பாடல்களை பாடி வாக்கு சேகரித்து வரும் வேட்பாளர் செல்வராஜ் மறைந்தாலும் எனக்குள்ளே தாய் வாழ்கிறாள் என்ற பாடலை உருக்கமாக பாடி வாக்கு சேகரித்தார். மறைந்தாலும் எனக்குள்ளே தாய் வாழ்கிறாள், நான் மறந்தாலும் அவள்தானே என்னை ஆள்கிறாள். மறைந்தாலும் எனக்குள்ளே தாய் வாழ்கிறாள், நான் மறந்தாலும் அவள்தானே என்னை ஆள்கிறாள். நான் மறந்தாலும் அவள்தானே என்னை ஆள்கிறாள். வடசென்னை திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியை ஆதரித்து திருவொற்றியூர் மண்டல குழு தலைவர் தனியரசு வீதி வீதியாக நடந்து சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அங்குள்ள ஹோட்டலுக்கு சென்ற அவர் புரோட்டா போட்டு கொடுத்து வாக்கு சேகரித்தார். நாகை மக்களவை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகா வேதாரண்யம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது கோடியக்காடு பகுதியில் உள்ள உப்பளத்திற்கு சென்று தொழிலாளர்களிடம் கலந்துரையாடிய அவர் அங்கு உப்பு வாரியும் உப்பை பாக்கெட்டுகளில் அடைத்தும் வாக்கு சேகரித்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.